விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். உழைப்பு எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வரக்கூடிய வாய்ப்பு பெற்ற மகர ராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த வக்ரகதி அடைகிறார்களே, சனி பகவானுடைய வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய பலன்களை எடுத்து சொல்ல இருக்கின்றேன். பொதுவாக பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கிய படியும் திருக்கணித்தபடியும் அவர் வக்ரகதி அடைவது உறுதிதான். அதுல பாத்தீங்கன்னா வாக்கியத்தில் கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரகதி அடைவார், திருக்கணிதத்துல மீனராசியில வக்ரகதி அடைவார். இப்போ உங்களுக்கு நான் எடுத்து சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே திருக்கணிதத்தை அடிப்படையாக கொண்டுதான் பலன்கள் சொல்ல இருக்கின்றேன். அதனால திருக்கணிதத்தின் அடிப்படையிலே நீங்க பலன்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும், ஒரு பவர் இருக்கும், ஒரு ஆதிபத்தியம் இருக்கும், காரகத்துவம் இதெல்லாம் இருக்கும். இவருக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல இவர் ஆயுள் காரகன், ஜீவன காரகன், கர்ம காரகன், இந்த மூன்று காரகத்தை வச்சிருக்காரு. இது போக இந்த கிரகம் உங்கள் ராசிக்கு யார், அந்த கிரகம் உங்கள் ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறது, அப்படி ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எந்த இடத்துல அமர்ந்து உங்களுக்கு என்ன பலன்களை செய்ய போகிறது, அதான் முக்கிய பிரச்சனை. அதன்படி பார்க்கறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு அதிபதியே அந்த சனி பகவான் தான். அப்போ உங்கள் ராசிநாதன் அவர், உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்தே தீர வேண்டும். வக்ரம் அடைஞ்சாலும் நல்ல பலன்களை செய்தே ஆக வேண்டும். அடுத்து இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானத்தை அவர் தான் நிர்வாகம் பண்றார். அப்பேற்பட்ட சனி பகவான் எங்க அமர்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால மகராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரம் நல்ல பலன்களை நிறைய தரப்போகிறது. திருக்கணிதப்படி ஆடி மாதம் 29ஆம் தேதி, அதாவது 13/7/2025 அன்னைக்கு அவர் வக்ரகதி அடைஞ்சு மீனராசியிலேயே வக்ரகதி அடைஞ்சு கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். மொத்தம் 136 நாட்கள். இந்த 136 நாட்களும் அவர்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய காத்திருக்கின்றார், இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப முதல்ல தனது ஆதிபத்தியம் பெறும் பொழுது ஒரு மனிதன் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். நமக்கு என்ன ஆற்றல் இருக்கு, யானையின் பலம் அதுக்கே தெரியாது, அனுமனுடைய பலமும் அவருக்கே தெரியாது, யாரா எடுத்து சொல்ற மாதிரி கணக்கு. அது மாதிரி உங்களுடைய பலத்தை நீங்க உணர்ந்துங்க. நாம யாரு, நம்மளுடைய சக்தி என்ன, நம்மளால என்ன செய்ய முடியும், நம்ம என்னென்னலாம் செய்யலாம், அதன் மூலமாக என்னென்ன லாபம் அடையலாம் அப்படிங்கிறத சுய பரிசோதனை செய்யக்கூடிய யோகம் இந்த மகராசிக்காரர்களுக்கு உண்டு. சரி, நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன லாபம்? இப்ப லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிறது தைரிய வீரிய கீர்த்திங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒரு விஷயத்தை நீங்க தைரியமாக செய்தீர்களா உங்களுக்கு புகழ் நிச்சயமாக கிடைக்கும். அந்த தைரிய ஸ்தானத்துல அவர் உட்கார்ந்துருக்கல தைரியத்தை அள்ளி கொடுப்பார். நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்ப சாமி நம்மளுக்கு இறங்கினா அதுல நல்ல லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா இறங்கினால்தான் அந்த பலன்களை அடைய முடியும். அதுக்குத்தான் முதல் தைரியம் வேண்டும். அதன் மூலமாக உங்களுக்கு புகழ்கள் கிடைக்கும், அதன் மூலமாக கீர்த்திகளும் லாபங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து சகோதர பாவத்தில் ஏற்படக்கூடிய, அதாவது பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகள்லையோ அக்கா தங்கச்சிகள்லையோ ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டுக்கலாம், அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கும். இதையெல்லாம் சரிபையில் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த 136 நாட்களும் இருக்கிறது. அல்லது இந்த ரிலேஷன்ஷிப்ல பொண்ணு எடுப்பாங்க, அந்த பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா?
அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிகள்ல இந்த காலகட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உறவுக்குள்ளே வந்து நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யோக பலன்கள் தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறது. காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்க போகுது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய கையில் இருக்கின்றது. குடும்ப ரீதியாக நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப்படுது. குடும்பஸ்தர்களுக்கு வந்து நல்ல பலன்கள், யோக பலன்கள் கிடைக்கப்பெறுது. குடும்பம் விருத்தியடைய இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்திலிருந்து ஆரம்பிச்சு தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரிந்த குடும்ப உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இதை செய்யலான்னு முடிவு பண்ணி வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குகளும் உங்களுக்கு சுபமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரொம்ப 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 சிறப்பாக அமையும். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பா பெண்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் மாறி குழந்தைகளால் லாபமும் கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பார். அப்படி பார்க்குறோம் பாத்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறப்ப காதல் வாழ்க்கை மலரும். காதலர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக மாறும். தெய்வ பலம் கிடைக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல தந்தை வழி உறவுகளாலும் அல்லது அவங்களுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வண்டி வாகன யோக சொத்துக்கள்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது சனி பகவானுடைய வக்ரகதி. இப்ப இதுல பெரிய லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐப்பசி மாதம் முழுவதுமே குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு வந்து இறங்கிட்டார். அப்படி இறங்கி உங்க ராசியை பார்க்கிறார். அந்த கடகராசியை பார்க்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாத காலகட்டங்களும் அந்த முயற்சி ஸ்தானங்கிறது விரயமா மாறினாலும் லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால குரு பகவானுடைய பார்வை சனி பகவானை பார்க்கறதுனால, உங்க ராசிநாதனை பார்க்கறதுனால பலகீனம் வந்து பலமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பயன்படுத்தி வருங்காலகட்டங்கள்ல இது நல்லபடியா பயன்படுத்தினா உங்களுக்கு யோக பலன் நிச்சயமா கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.